சென்னை திருவொற்றியூரில் வாயு கசிவு பிரச்சனையால் மூடப்பட்ட தனியார் பள்ளி 18 நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் திறக்கப்பட்டது. முதல் கட்டமாக 10 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பள்ளிக்கு வர அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் தனியார் பள்ளியில் வாயு கசிவு காரணமாக மாணவிகள் அடுத்தடுத்து மயங்கி விழுந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட பள்ளி மூடப்பட்டு அங்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் பல்வேறு கட்ட ஆய்வுகளை மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது பள்ளியில் வாயு கசிவு ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் பள்ளியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட முயல்களை அகற்ற வேண்டும் என்று பள்ளி நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டது. பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பள்ளியை திறக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்நிலையில் முதற்கட்டமாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்று மீண்டும் பள்ளி திறக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளியில் மாநகராட்சி சார்பாக மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் ஒரு வகுப்பறைக்கு 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக மாற்று வகுப்புகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. 10 மற்றும் 12ஆம் வகுப்புகள் அல்லாத மற்ற மாணவர்களுக்கு படிப்படியாக வகுப்புகளை தொடங்குவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது.